சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெண்பாவ பார்க்குற இந்த டாக்டருமே வந்து ரொம்பவே தப்பான ஒரு டாக்டரா தான் இருப்பான் போல இருக்கு. சரி அவன் கூட உண்மையானவனா இருப்பான். மல்லிக்கு இந்த தகவல குடுத்துருவான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து ராஜேஸ்வரியோட ஆளா இருப்பான் போல இருக்கு. ஸோ எப்படியாவது வந்து அந்த ம அ வெண்பாவ வந்து காப்பாத்தி மல்லிகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்காம, அந்த ரவுடிகளுக்கு சாதகமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டருமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நர்ஸுக்கும் வந்து கொஞ்சம் டவுட் அப்படிங்கிறது இருக்கு. என்னடா இவங்கள பார்த்தா வந்து இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரவங்க மாரியே தெரியலையே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நர்ஸ் வந்து நெறைய கேள்விகள் வந்து அந்த ரவுடிக கிட்ட கேட்குறாங்க. "என்ன இது உங்க அண்ணன் குழந்தைன்னு சொல்றீங்க. இந்த மாரி காய்ச்சல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, டாக்டர் கிட்டலாம் காட்டாம நீங்களே உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே குடுப்பீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க எத எதையோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ டாக்டருமே வந்து சொல்றாரு, விடுமா, அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல, நம்ம பார்த்துக்கலாம். இந்த குழந்தைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்து என்ன பண்ணணுமோ, அத நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க கிட்ட சொல்றாங்க, "இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு பொண்ணு. அதனால இந்த பொண்ண ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இவ்ளோ நேரம் காய்ச்சல் வர்ற வரைக்கும் எப்படி நீங்க விட்டீங்க? இப்போ ஃபிக்ஸ் வேற வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. இதெல்லாம் நீங்க முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா?" அப்படின்னு அந்த டாக்டர் அந்த ரவுடி பசங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் எப்படியோ வந்து நம்ம ராஜேஸ்வரி காதுக்கு போகுது. இந்த மாதிரி வந்து அந்த டாக்டரே ஃபோன் பண்ணி வந்து சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அவளுக்கு வந்து உடம்பு சாரி உடம்பு சரியில்ல. ஆல்ரெடி அவளுக்கு வந்து அதிகமான ஜுரம் இருந்துச்சு போல இருக்கு. இப்போ வந்து ஃபிக்ஸ் வேற வந்து இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இத கேட்ட ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆரம்பத்தில வந்து ராஜி இந்த மாரி ஷாக் ஆகுனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெண்பா இந்த வீட்டுக்குள்ள வந்துரவே கூடாது. அவள இந்த வீட்டுக்குள்ள வர விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்றாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து விஜயோட ஒட்டுமொத்த சொத்துமே வந்து இந்த ராஜேஸ்வரியால வந்து எடுக்க முடியும். ஸோ வெண்பா வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெண்பா பேர்ல தான் எல்லாமே போகும். ஒரு வேள வெண்பா வராம போயிட்டா அப்படின்னா, இந்த மல்லிய வந்து அடிச்சு விரட்டுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா, ஏற்கனவே விஜய் வந்து மல்லி மேல பயங்கர கோவத்துல வந்து இருக்காரு. ஸோ வெண்பா காணாம போனது மல்லியினால தான் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியும். ஆனா, நம்ம விஜய்க்கு தெரியாது. ஸோ அத எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அவ நெனச்சுக்கிட்டு இருக்கா. அதே டைமிங்ல வந்து வெண்பா வரல அப்படின்னா, மல்லிய இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறது ரொம்பவே ஈஸி. அத நம்ம பண்ணிரலாம். அதுக்கப்புறம் விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் மண்டைய கழுவி எப்படியாவது நம்ம இந்த சொத்த அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவளோட பிளானே. ஸோ அதுக்காக டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, "நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன கேட்டாலும் அத நான் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன என்ன சொல்றீங்க? என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த வெண்பாவ நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சே முடிச்சுடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன் எதுக்காக இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த வெண்பா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்படின்னா, இந்த வீட்டோட சொத்து எனக்கு ஒட்டு மொத்தமா கிடைக்காமயே போயிரும். அதனால கண்டிப்பா அவ இங்க வந்து வரவே கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த வெண்பா உயிரோடயே இருக்கக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா காப்பாத்தி திருப்பி அந்த ரவுடிக கிட்டயே குடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் அந்த வெண்பா இந்த வீட்டு பக்கம் வந்துறக்கூடாது. மல்லி கண்ல பற்றக்கூடாது. அவ்வளோதான் எனக்கு தேவ." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. இதெல்லாம் நான் பண்ணா எனக்கு என்ன நீங்க தருவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு என்ன, நான் தராமயா இருக்க போறேன். உங்க அக்கவுண்ட் நம்பர் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரூ. 10,00,000 தர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. காசுக்கு ஆசைப்பட்ட இந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி சொன்னத அப்படியே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, "சரி ஓகே. நீங்க சொன்னத நான் கண்டிப்பா செய்றேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாரு. ஆக மொத்தம் அந்த டாக்டர் அந்த ரூ. 10,00,000 வாங்கிட்டு வெண்பாவ பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து குடுக்காம, நம்ம ரவுடிக்கு கிட்டயே தான் குடுத்து அனுப்ப போறாங்க. ஏன்னா, வெண்பாவுக்கு கிட்டத்தட்ட வந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும் விலை பேசியிருப்பாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாரி தான் கேட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, மல்லிய வர வர ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ, மல்லி வந்து விஜய்க்கு ஏத்த வந்து நின்னாலுமே வந்து கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. "உன்ன பார்க்கறதுக்கே எனக்கு புடிக்கல. உன்ன பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ எரிச்சலா இருக்கு. என் முன்னாடியே நீ வராத." அப்படின்னு ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம மல்லி வெண்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த கூட இன்னும் உங்ககிட்ட சொல்லல விஜய். இந்த விஷயத்த சொல்ற அளவுக்கு சூழ்நிலை கூட இப்ப சரியில்ல. நீங்களுமே என்ன ஒட்டுமொத்தமா வெறுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. ஏன்னா விஜய், மல்லி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்ளோ ஹேப்பியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரிவு அவங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது அவ்ளோ ஆனந்தமா இருக்கு. இந்த பிரிவு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்டினியூஸா தான் வந்து இருக்கும். எக்காரணத்த கொண்டு உங்க 2 பேரையுமே நான் சேர விட்டுறவே மாட்டேன். அது மட்டும் கிடையாது. அந்த வெண்பா கண்டிப்பா வந்து உயிரோட இருக்கவே மாட்டா. அந்த வெண்பா இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகுது. இந்த ஒட்டுமொத்தமான சொத்துமே வந்து எனக்கு தான் வந்து சேரப்போகுது. இந்த சொத்த அடையாம நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து பயங்கரமான சந்தோஷத்தோட இந்த
ராஜேஸ்வரி வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. ஸோ தீபிகா ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பாவ தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது? எப்படி நம்ம வெண்பாவ கண்டுபிடிக்க போறாங்க? மல்லிக்கு விஜய்க்கும் எப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒத்து போக போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.